முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தை தொடர்ந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக சசிகலா நடராஜன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றினார். அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதவிக்கான காய் நகர்வுகளை அவர் நடத்தி வருகிறார் என்பது நாடே அறிந்த உண்மைதான். சசிகலா நடராஜன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எப்படி பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றினாரோ அதே வகையில் முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற ஆசைப்படுகிறார். ஆனால் இதற்கு திமுக வட்டாரங்களில் இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பி உள்ளதாக தெரிகிறது. திமுகவின் பொதுக்குழு நாளை நடைபெற இருக்கும் நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலின் பொதுக்குழு முடிந்த அடுத்த மறுநாள் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் பின்னணி குறித்து திமுக வட்டாரங்களில் விசாரித்த போது ஓ பன்னீர்செல்வத்திடம் வாக்கெடுப்புக்கு ஆளுநரிடம் கோரிக்கை வைக்குமாறு ஸ்டாலின் தரப்பில் இருந்து கூறப்பட இருப்பதாக தெரிகிறது. மேலும் ஸ்டாலின் தரப்பு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக இயங்குவதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும், திமுகவின் செயல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் ஸ்டாலின் சசிகலா நடராஜன் என்பவருக்கு எதிராக அரசியலை நடத்துவது ஒரு அவமானமாக கருதுவதாகவும் திமுக தரப்பில் கூறப்படுகிறது. இதனால் சசிகலா நடராஜனுக்கு ஆதரவாக எந்தெந்த கட்சியினர் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு எதிராக செயல்படுங்கள் என்று அனைத்து திமுக மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு உத்தரவு மறைமுகமாக சென்றுள்ளதாம். தமிழக அரசியல் பரபரப்பான நிலையில் சென்று கொண்டு இருக்கும் வேளையில், இரட்டை மனநிலையில் ஓபிஎஸ் தவித்துக் கொண்டு இருக்கும் வேளையில், ஜனவரி 5ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அரசியல் வட்டாரங்களில் கருதப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு ஓபிஎஸ் துணிவுடன் வாக்கெடுப்பிற்கு குரல் கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.